இன்னும் 5 வருஷம் கழிச்சு இதில் படித்து வெளியில் வர மாணவரோட தரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த இந்தியன் 2ல அந்த அப்பண்டிசிட்டிஸுக்கு முதுகில் ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு யூடியூப் பார்த்து தேடுற கதையாக இருக்கும். போயா அப்படின்னு கவர்னரை பார்த்து சொல்லுவார். கவர்னர் ரஜினிகாந்தை விட ஸ்டைலிஷாக எஞ்சி வெளில வரதை பார்த்துருப்பீங்க. இது எல்லா மட்டத்திலையுமே நம்மளை என்ன செஞ்சிட முடியும், நம்மளுக்கு ஆளுங்கட்சியோட அரவணைப்பு இருக்குது, வி ஆர் இந்த பிளஸிங்ஸ் ஆஃப் ரூலிங் பார்ட்டி அப்படின்னு ஒரு மமதை இருக்கிற காரணத்தினால என்ன வேணா செய்யலாங்கிறதான். வெட்டு விளம்பரத்திலேயே ஆட்சி நடத்துறதுல, வாயாலேயே வட சொல்றதுல வரைமன்னன் ஸ்டாலினோட ஆட்சிக்கு நிகர் வேற எதுவுமே இருக்க முடியாது. எந்த அளவுக்கு ஒரு சிஸ்டமை சீர்குலைக்கிறதுல முடியுமோ அவ்வளவு தூரம் அந்த சிஸ்டமை சீர்குலைக்கிறதுல திராவிட மாடல் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்தவரை சிறப்பாக கவனித்த பெண் காவலர். நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமான கடைக்கு சீல் வைத்த அதிகாரிகள். தமிழ்நாடு பல துறைகளில் பின்தங்கியிருக்கு, நிதி ஆயோக் அறிக்கையை சுட்டிக்காட்டும் அண்ணாமலை. ஊழலுக்கு துணை போகாத பெண் அதிகாரி மாற்றம், டிரான்ஸ்பரில் உள்ள கமிஷனர் நடவடிக்கை. பணமில்லாமல் முடங்கி இருக்கும் தமிழகத்தின் பல்கலைக்கழகங்கள். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தனிப்பிரிவு சிஎம் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு புகார் கொடுத்த ஒரு மாற்றுத்திறனாளியின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தாக்குதல் நடத்தினவர் யார் அப்படின்னா பெண் காவலர் அப்படிங்கிற ஒரு புகார் வந்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அனவரத நல்லூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த முத்துரத்னம்ங்கிறவங்க. அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி. கணவர் இறந்ததுனால அவங்க ஒரு மிட்டாய் வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுடைய பையன் பால்துரை அவர் மின்சாரம் தாக்கி இறந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. அவங்க அதை நினச்சிட்டே அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. அடுத்த நாள் இவங்க மயக்கத்திலே இருந்திருக்காங்க. அடுத்த நாள் வரத்துக்குள்ளாரே அந்த இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிருக்காங்க. சரி, நம்ம பையனுடைய டெத்து சர்டிஃபிகேட்டு போஸ்ட்மார்ட்டம் வாங்கணும்னு சொல்லி இவங்க அலைஞ்சிருக்காங்க. பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு மட்டும் வந்திருக்கே தவிர டெத் சர்டிஃபிகேட் வரல. இப்படியே அலக்கழிச்சிருக்காங்க மாற்றுத்திறனாளின்னு தெரிஞ்ச பிறகு. அதனால் சிஎம் செல்லுக்கு போயிருக்காங்க. நான் தான் உனக்கு எல்லாம் வாங்கி தரேனே, இது தெரிஞ்சும் நீ சிஎம் செல்லையே புகார் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சிஎம் தனிப்பிரிவுக்கு சொன்னால் புகார் சொன்னால் அடி விழும் அப்படிங்கிறது இப்போ தமிழகத்தில் ஒரு செய்தியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இது எனக்கு அதிர்ச்சியோ அல்லது ஒரு ஆச்சரியத்தையோ அளிக்கவில்லை. இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் தடியெடுத்தவன் தண்டல்காரனாக இருப்பது தான். இது ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க, இந்த ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையாக இருக்கட்டும், அல்லது சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஆர்டிஓவாக இருக்கட்டும், அல்லது வணிக வரித்துறையாக இருக்கட்டும், அல்லது இப்போ தாசில்தார் ஆஃபீஸ் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா மட்டங்கள்லேயுமே அவங்களுக்கு ஒரு தடித்தனமும் தாந்தோன்றித்தனமும் அரசு ஊழியர்கள் உட்பட கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, உடன்பிறப்புகளுக்கு மட்டும் இல்லை, உடன்பிறப்புகளுக்கு மட்டும் இல்லை, இது எல்லா மட்டத்திலையுமே நம்மளை என்ன செஞ்சிட முடியும், நம்மளுக்கு ஆளுங்கட்சியோட அரவணைப்பு இருக்குது, வி ஆர் இந்த பிளஸிங்ஸ் ஆஃப் ரூலிங் பார்ட்டி அப்படின்னு ஒரு மமதை இருக்கிற காரணத்தினால என்ன வேணா செய்யலாங்கிறதான். இந்த சுப்புரத்தின அம்மாளுக்கு இருக்கக்கூடிய 2 பையனில் ஒரு பையன் செத்துட்டான். மிட்டாய் விற்று தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது. அதை இந்த இவங்க தாக்கின உடனே போலீஸ்காரன் நீ என்னையே உங்களுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுறோம், நீ சிஎம் செல்லுக்கே எழுதுவேன்னு முதுகில் 2 போடு போட்டவுடனே அந்த உமன் கான்ஸ்டபிள் போட்டவுடனே 100க்கு ஃபோன் பண்ணுறாங்க. 100க்கு ஃபோன் பண்ணவுடனே மொரப்பநாடு போலீஸ் விசாரிக்க வராங்க. அதுக்குள்ளே இந்த அம்மா போயிடுறாங்க. அவங்க சிவந்திப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனா மொரப்பநாடு போலீஸ் ஸ்டேஷனாங்கிற ஜுடிஷியல் பிரச்சனை. அடிக்கும்போது அந்த ஜுடிஷியல் பிரச்சனை இல்லை, விசாரிக்கும் போது தான். நீங்கள் போன ஒரு 20 நாள் முன்னாடி எனக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அசோக் நகர் காவல் நிலையத்தில் கொண்டு போய் புகார் கொடுக்க போனால் அவங்க வீடு R6 குமரன் நகர், அங்கே போய் கொடுங்கன்னாங்க. குமரன் நகருக்கு போனால் சம்பவம் நடந்த இடம் அசோக் நகர் அப்படின்னு இது ஒரு தட்டி கழிக்கும் விதமாகவே காவல்துறையில் இது நடந்துக்கிறதுங்கிறதுக்காக இத்தனைக்கும் நாம் கொஞ்சம் ஃபோர்ஸோடு போய் தான் நாமளும் ஒரு 50-100 பேரை கூட்டு போய் தான் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பிரச்சனைக்காக, லவ் ஜிஹாட் பிரச்சனைக்காக போய் முறையிட போகும்போது தான் இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டது.
ஒரு 50-100 பேரோட உள்ளாட்சி பிரதிநிதியாக இருக்கக்கூடிய உமானந்தன், தென்சென்னை மாவட்ட தலைவர் காளிதாஸ் இவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு போயும் நான் பிஜேபியில் கொள்கை பரப்பு செயலாளர்னு எடுத்து சொல்லியும் அதுக்கப்புறமும் காவல்துறை அலைய விடுதுன்னா, ஒரு முட்டாய் வைக்கிற ஒரு சாதாரண பிரஜை, எந்த பின்புலமும் இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளியும் கூட அவங்க மகனை பறிகொடுத்த புத்திர சோகத்திலையும் இருக்காங்க. அவ்வளோ சிக்கலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய ஆட்சி நிர்வாகமும் ஆட்சியாளர்களும் அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இன்ன பிற அதிகாரிகள், குமாஸ்தாக்கள் உட்பட எல்லாருமே அவங்கள்ட்ட ஒரு பரிவோடு அணுக வேண்டிய ஒரு மூதாட்டியை இவங்க அடிக்கிறாங்க. அப்படின்னா இவங்களுக்கு இது யார் கொடுத்த தைரியம்? யார் இது? தடி எடுத்தவன் தண்டல்காரன். ஏன்னா இது கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னே தெரியல. போலீஸ் நிர்வாகத்தையும் கையில் முதல்வர் தான் வச்சுருக்காரு. காவல்துறையே சமயத்தில் தாக்குற விஷயங்களையும் நீங்கள் வீடியோக்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இன்னொரு இது என்ன ஏற்படுதுன்னா, 30 நாள் புகார் பெட்டின்னு ஒரு திட்டம் வச்சுருக்காரு அவர். எல்லா இடங்கள்லையும் என்ன சொன்னார், தேர்தல் பிரச்சாரத்திலேயே அதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு தீர்வு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி இந்த புகார் பெட்டியெல்லாம் வச்சு இது பண்ணார். இப்போ சாதாரணமாக ஒரு மூதாட்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சரு, ஒரு சொல்ப வருமானத்தில் அவங்க குடும்பத்தை கௌரவமாக குடும்பம் நடத்திட்டு போகக்கூடியவங்க, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூதுவாத அறியாத ஒரு பெண்மணி, அவங்கள போய் இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணி ஒரு கொடூரமாக மிருகத்தனமாக நடந்துக்கிறாங்கன்னா, புகார் பெட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. போய் எங்கள் ரோட்டில் சரியில்லை, எங்கள் ஏரியாவில் பிளாட்ஃபார்மை என்க்ரோச் பண்ணியிருக்காங்க, எங்கள் ஏரியாவில் உங்கள் கட்சிக்காரங்களை கடை வச்சுக்க சொல்லிவிட்டு மாமூல் வாங்குறாங்க, அதனால நீங்கள் இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு யாராவது புகார் பெட்டியில் போட்டால் என்ன நடக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே நம்ம அரங்கத்தில் பேசின விஷயந்தான். சென்னை புறநகர் பகுதி, கிட்டத்தட்ட அதுவும் சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய போரூரில் ஒருத்தன் எங்கள் ரோடு பிரச்சனைன்னு ஒரு பொது பிரச்சனையை எழுதினதுக்கு அந்த கவுன்சிலர் அவனுக்கு ஃபோன், அதுவும் ஆப்பில், அந்த மாநகராட்சி ஆப்பில் போய் அவன் பதிவு செய்கிறான். எங்கள் ஏரியாவில் சாலை சரியில்லை, இதை உள்ளாட்சி நிர்வாகம் கவனிக்கணும், கார்ப்பரேஷன் இதை கவனித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னதுக்கு அந்த கவுன்சிலர் அவனுக்கு ஃபோனை பண்ணி வண்டையாக திட்டி மிரட்டி இதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம். இது அரசியலில் தான் சாதாரணமப்பா அப்படின்னு கவுண்டமணி சொல்கிற மாதிரி திராவிட மாடல் ஆட்சியில் இந்த மமதையை சாதாரணமப்பா அப்படின்னு தான் எடுத்துக்கணுமோ, இதுக்குள்ளாரதான் மக்கள் வாழ பழகிக்கணுமா அப்படிங்கிறத மக்கள் முன்னாடி எழக்கூடிய கேள்வி. ஆனால் ஒரு ஏழை எளிய மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகத்தான் என்னுடைய ஆட்சி என்று சொல்லிக்கொள்பவர் இவருனா சொல்லலாம். ஆனால் புதுவெளியில் பாதிரியாருங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆட்சி நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க என்ன, இவர் ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாரோ அதான் அவங்களும் சொல்லுவாங்க. இந்த நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னார். இவரும் போய் என்ன சொன்னார், பெருமையாக, ரொம்ப பெருமையாக இந்த ஆட்சி உங்களால் தான் எங்களுக்கு கிடைச்சிது. இவங்க யாருக்கு விசுவாசமாக இருக்காங்க? பிஷப் ஹவுஸுக்கும் பாதிரியார்களுக்கும் முல்லாக்களுக்கும் மௌல்விகளுக்கும் தான் விசுவாசமாக இருக்காங்களா? காமன் மேனுக்காக இவங்களுடைய மனம் இறங்காதா? ஒரு எளிய மனிதனுக்காக திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி என்று வாயால் வரைத்தொடக்கூடிய தமிழக முதல்வர் இதெல்லாம் உடனே கேட்கலாம். ஏயா இது நடந்தது தென்கோடியில் கடைசி மாவட்டமாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் நடக்குது, அதுக்கு முதல்வர் என்னையா பண்ணுவார் அப்படின்னா, ஏங்க இங்கேருந்து அங்கே மேகாலயா, மணிப்பூர், அதுக்கெல்லாம் போய் குரல் கொடுக்க தெரிகிற இந்த கனிமொழி, அக்கா கனிமொழிக்கு, மெழுகுவத்தி ஊர்வலம் போகிற அக்கா கனிமொழிக்கு, அங்கே மணிப்பூரில் என்ன நடந்தாலும் அங்கே போய் நீங்கள் போய் அங்கே ஆய்வு செய்ய போவீங்க, அவங்க உங்களை விரட்டுறா, அதெல்லாம் 2ஆம் பட்சம். ஆனால் மணிப்பூருக்கு ஓடோடி போக தெரிஞ்ச கனிமொழி அக்காவுக்கு அவங்க பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே நடக்கிற இந்த விஷயத்துக்கு, அதுவும் ஒரு பெண்ணுக்கு, அதுவும் இவங்க சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அப்படின்னு சொல்லி இவங்க அந்த பட்டங்கிறவங்களுக்கு ஒரு துன்பம் நிகழும்போது அது யாராக இருந்தால் என்னங்க, ஆனால் இவங்களுக்கு வாக்களித்த மக்களையே வஞ்சிக்கும் ஒரு கொடூர செயலில் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கின்றது. காந்தி ஆசிரமத்து குரங்காக மாறி இவர்கள் வேடிக்கை பார்க்கின்றார்கள். சார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் விமர்சிக்கக்கூடிய HRNC மிக சிறப்பாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா தான் சார் தெரியுது. என்னென்னா, நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலியில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட ஒரு கடை இருக்குது. கோயிலுக்கு சம்மந்தமான கடைகள் அங்கங்கே நிறையா இருக்குது. அதில் ஒரு செருப்பு கடை, அவர் அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த கடையை உள்வாடகை விட்டுருக்கார் சார். இது சட்டவிரோதம்னு சொல்லி உடனே சீல் வச்சுருக்காங்க. இதையாவது நீங்கள் பாராட்டுவீங்களா, இல்லை எப்பவும் போல் HRNC குறை தான் சொல்ல போகிறீங்களா? அது நம்ம நுனிப்புல் மேயாமல் அதுக்குள்ளே அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணோன்னு வச்சுங்க,
நீங்கள் என்னை விட வண்டியாக திட்டுவீங்க அவங்கள. என்ன காரணம்னா, மிக அருமையான செயல். இப்போ ஹெச்ஆர்என்சி பண்ணது உள்வாடகைக்கு விடக்கூடாது, உள்வாடகைக்கு விட்டால் நடவடிக்கை எடுப்போம், அதனால் நீ தான் அந்த கடையை மெயின்டைன் பண்ணணும், இதை வச்சு நீ வந்து லேவாதேவி வேலை பண்ணாத அப்படின்னு சொல்கிற வரைக்கும் மிக சரியாக செஞ்சுருக்கு. அதே மாதிரி அவங்கள அகற்றினதையும் மிக சரியாக செஞ்சுருக்கு. நான் என்னத்தை கேட்குறேன், இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த கடையை வாடகை கொடுக்கும்போது நீ டெண்டர் கால்ஃபார் பண்ணி தானே விடணும், புதிய ஏலம் வச்சு தானே நீ விடணும். திருநெல்வேலி மாநகரத்திலேயே ரத வீதின்னு ஒரு முக்கியமான தெரு, அதில் கிட்டத்தட்ட 240 கடைகள் வந்து நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமான கடைகள் இருக்குது. அந்த 240 கடைகளில் மாற்று மதத்தவர்களே கிட்டத்தட்ட 30-35 பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்துக்கள் பெயரில் கடையை ஏலம் எடுத்து கடையை வாடகைக்கு எடுத்து உள் வாடகைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு இந்து முன்னணி பிரமுகர்கள் வழக்கறிஞர் குற்றாலநாதன் உட்பட பல பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்து தொடர்ந்து ஹெச்ஆர்என்சியில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு ஹெச்ஆர்என்சி எடுத்த நடவடிக்கை என்ன? அதே மாதிரி ஒரு 4 மாதம் முன்னாடி நம்ம இதே அரங்கத்தில் பேசினோம். ஒரு கடை, அல்வா கடையை இது உள் வாடகைக்கு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹெச்ஆர்என்சி நடவடிக்கை எடுத்தது. அப்போவும் நீங்கள் கேட்டீங்க, இதையாவது பாராட்ட மாட்டிங்களா அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கடைக்கு நடந்த விஷயந்தான் கேலி கூத்து. நம்ம அதுக்கு வாயால் மட்டும் சிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஒரு உச்சபட்ச குரூர நகைச்சுவையை அரங்கேற்றிருக்கு ஹெச்ஆர்என்சி. நல்ல விஷயம், அல்வா கடைக்காரன் வந்து உள்வாடகைக்கு எடுத்திருக்கான், அதனால் அவனை காலி பண்ணுன்னு சொல்லி. ஆனால் புது ஏலம் வச்சு தானே விட்டுருக்கணும். ஆனால் 1 மாதம் கழித்து மீண்டும் அந்த அல்வா கடைக்காரனுக்கு எப்படி கொடுத்தாங்க? அது நமக்கு கொடுத்த அல்வான்னு சொல்ல வரீங்களா? மக்களுக்கும் பக்தர்களுக்கும் சேவார்த்திகளுக்கும் இந்து அறநிலையத்துறைக்கு கொடுக்கக்கூடிய அல்வா. இவங்க பார்த்தீங்கன்னா வெட்டு விளம்பரத்திலேயே ஆட்சி நடத்துறதுல, வாயாலேயே வடை சொல்றதுல வடைமன்னன் ஸ்டாலினோட ஆட்சிக்கு நிகர் வேற எதுவுமே இருக்க முடியாது. என்ன கேட்டாக்க, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம எப்படி அனுமாருக்கு 1008 மாலையெல்லாம் வடை மாலையெல்லாம் பண்ணி போடுறோமோ, இவருக்கு மட்டும் மெது வடை இல்லை மசால் வடையை செஞ்சு ஒரு 10,008 வடை போட்டால் தான் அது கொஞ்சமாவது நம்ம மேட்ச் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அது புழுவுறது வந்து ஒரு காமன் மேன்ட்டையும் புழுகிறாங்க. நம்ம வந்து தெய்வத்துக்கு செய்யக்கூடிய சேவைக்கு விட தாண்டி பலன் கொடுக்கக்கூடியது ஒரு எளிய வறிய தரித்திர நாராயணனுக்கு செய்யும் சேவை தான். கடைக்கோடி மக்களுக்கு செய்யக்கூடிய எளிய மனிதனுக்கு, சமுதாயத்தில் பின்தங்கி இருப்பவனை, தாழ கிடப்பவனை தூக்கி விடுவதே தர்மம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்து தர்மம். ஆனால் நீங்கள் தாழ கிடக்கிறவனை தான் காலால் வச்சு உதைக்கிறீங்க. இப்போ திருநெல்வேலியில் அந்த அம்மா இது பார்த்தோம், தூத்துக்குடியில். இங்கேயும் என்ன பண்ணுறீங்க? தெய்வத்தை ஏமாத்துறீங்க. நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் நான் நியாயமாக மனசாட்சியோடு நடந்துக்கல, நேர்மையாக நடந்துக்கல. நீங்கள் சொல்லக்கூடிய சமூக நீதினு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு அந்த ஜனங்களுக்கும், ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஜனங்களுக்கும் நேர்மையாக நடந்துக்கல. இறைவன்கிட்டையும் நீங்கள் நேர்மையாக நடந்துக்கல. யாருக்கு நேர்மையாக நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு எவன் துட்டு பணம் காசு மணி கொடுக்குறானோ அவனுக்காவது நேர்மையாக நடந்துப்பீங்களா? அப்படின்னா அதுவும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். எனக்கு இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் நீ எவ்வளோ கொடுக்குற? இதே வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வேற ஒருத்தன் வந்து வேற ஒன்று தரேன்னு சொன்னான்னு வச்சுங்க, நீ வேணாம் போடா, நீ வாடா, இந்தி தெரியாது போடாங்கிற கதையாக தான் இவங்க செய்வாங்க. அதே மாதிரி தான் மெட்ராஸ்லேயும் நாங்கள் வந்து இதில் வடபழனி முருகன் கோவில் நிலத்தை மீட்டுட்டோம் தெரியுமா? யார்கிட்ட மீட்ட? அவன் எவ்வளோ ரூபா வாடகை கொடுக்கல, அது எந்த விவரம்? நாமளும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஒன்றுமே கொடுக்கறது கிடையாது. $2 மனையடி வாடகை. இந்த ஊரில் நீங்கள் $2 நீங்கள் வாடகைக்கு எங்கேயுமே கிடைக்காது. உங்களுக்கு குக்கிராமத்தில் கூட $2 உங்களுக்கு கிடைக்காது. அந்த அளவுக்குலாம் அடிமாட்டுக்கு ரேட்டுக்கு விட்டுட்டு நாங்கள் எல்லாத்தையும் குத்தகைக்கு விட்டுட்டோம். நாங்கள் எல்லாத்தையும் அளந்துட்டோம். 4 லட்சம் ஏக்கராக இருந்தது 3.5 லட்சம் ஏக்கர் ஆகிடுச்சு. 50,000 ஏக்கர் எங்கடா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் கிடையாது. இந்து அறநிலையத்துறையானது கோவில் கொள்ளைத்துறையாகத்தான் செயல்படுகின்றது என்பதற்கு, திராவிட மாடல் ஆட்சியானது கோவிலிலும் ஊழல் செய்கின்றது என்பதற்குத்தான் இந்த திருநெல்வேலி செருப்பு கடையானது உதாரணம். நீங்கள் வேணால் நல்லா கவனித்து பாருங்கள். அந்த செருப்பு கடைக்காரர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு யாரையாவது பிடிச்சி திரும்பியும் அந்த ஹெச்ஆர்என்சி அந்த அறநிலையத்துறை ஆளை பிடிச்சி அதே இடத்துல திமுக காரங்களையே பிடிச்சி டீல் பேசி அது வந்து அதுக்கு நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நெருப்பு சுடும் அப்படிங்கிறது அந்த மாதிரி இவங்க திரும்பியும் வாடகை எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக டீல் பேசி தான் எடுப்பாங்க. அந்த கடையை வேற யாருக்காவது வாடகைக்கு விட்டால் கூட அதில் வந்து $1 திருடாமல் இவங்க செய்ய போகிறது கிடையாது. இறைவன்கிட்டயே திருடுறாங்க இவங்க. இவங்களுக்கு நல்ல புத்தியை இறைவன் தான் கொடுக்கணும்.
இந்தியாவுக்கே நாங்கள் தான் முன்னுதாரணம், எங்கள் திட்டங்களை தான் உலக நாடுகளை கனடா முதற்கொண்டு எல்லாம் பின்பற்றுறாங்க அப்படின்னு இவங்க உருட்டினா கூட, இன்னும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் இன்னொரு மாநிலத்துக்கெலாம் நாங்கள் போட்டியே கிடையாது, இன்னொரு நாடோடு தான் நாங்கள் போட்டி போடக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளர்ந்துட்டுருக்கோம், அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கிறதுன்னெலாம் இவங்க திராவிட மாடல் உருட்டுவாங்க. சமீபத்தில் இந்த நிதி ஆயோக் அறிக்கையை வச்சு அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். எஸ்டிஜி அப்படின்னு சொல்கிறாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இதில் தமிழகம் பல விஷயங்களில் பிற மாநிலங்களை விட மிகவும் பின்தங்கி இருக்குது. குறிப்பாக ஆண் பெண் சமத்துவ குறியீட்டில் 10வது இடத்துல இருக்குது, சுத்தமான குடிநீர் சுகாதார குறியீட்டில் 9வது இடம், நிலையான நகரங்கள் சமூக குறியீட்டில் 10, பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி குறியீட்டில் 15வது இடம், குறிப்பாக அமைதி நீதி வலிமை நிறுவன குறியீட்டில் என பல குறியீட்டுகளில் பின்தங்கி இருக்காங்க. கடந்த பல வருடங்களாக பார்க்கும் பொழுது 3 வருடங்களாக பட்டியல் பழங்குடி மக்களுக்கு எதிரான பல வன்முறைகள் அதிகரித்துள்ளது. குழந்தைகள் காணாமல் போகுது, அது டிராஃபிக்கிங்காக இருக்கலாம், இல்லை காணாமல் போகிறதா இருக்கலாம், அது 11% அதிகரித்திருக்கிறது. சாலை விபத்துகள் தற்கொலைகள் அதிகரித்திருக்கிறது. இந்த சாலை விபத்துகள்னு பார்க்கும் பொழுது ஒன்று அஜாக்கிரதையாக போகிறது, இன்னொன்று கள்ளச்சாராயம் மது அருந்தி ஓட்டுறதுனால பல இடங்களில் நடக்கிறது, குற்றச் செயல்கள் டாஸ்மாக் மற்றும் கள்ளச்சாராயத்தினால இறப்புகள் அதிகமாக நடக்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. கஞ்சா விற்பனை இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்படி பல விஷயங்களை நாம் பின்தங்கி இருக்கிறோம். ஆனால் மாறு தொட்டுறாங்க இந்த திராவிட மாடல் அரசுன்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்க நாங்கள் வேறு நாட்டோட தான் போட்டி போடணும்னு. கரெக்டு தான். துருக்கி, சூடான், எத்தியோப்பியா அந்த மாதிரி நாடோட இவங்க போட்டி போடுற அளவுக்கு தமிழகத்தை, சோமாலியா நல்ல வளர்ந்து இருந்த ஒரு வளமான தமிழகத்தை படிப்பறிவு மிக்க கல்வியறிவில் விஞ்சி நீங்கள் ஐக்யூ இண்டெக்ஸில் இருந்து எல்லாத்துலேயும் முதலிடத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இவங்க ஒன்றே என்ன தெரியுமா, இவங்க ஒன்றே உருட்டுவாங்க பாருங்கள். ஆரம்ப சுகாதார நிலையம் எப்படி தெரியுமா? நீங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஒரு டாக்டர் இருப்பான், நீங்கள் போய் பாருங்கள், அவன் பக்கத்து டவுனில் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த கிராமத்து பக்கமே போக மாட்டான். இது ஒன்று. எவ்வளவோ அதுக்கு அடுத்தது தெரியுமா, உத்தரப்பிரதேசம் பீகார்லலாம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷனே ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் அப்படியா? அது காமராஜர் ஆரம்பித்து வச்சு காமராஜர் நல்லா பில்டப் பண்ணி கொண்டு வந்ததை இவங்க எப்படிலாம் அழிக்கிறாங்க பாருங்கள். ஒரு வாத்தியார் இருப்பார், எங்கள் ஊர்லேருந்து ஒரு வாத்தியார் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், எங்கள் ஊர்லேயே ஒரு 8 வாத்தியார் இருக்காங்க, அதில் 2-3 பேர் நல்லவங்களாக இருக்காங்க. 2வது தலைமுறை வாத்தியாராக இருக்கிறவங்க சின்சியராகவே மாற்று சித்தாந்தத்தில், நம்மளுடைய சித்தாந்தத்திலேயே மாற்று சித்தாந்தத்தில் இருந்தால் கூட அவங்க மக்களுக்கு கல்வி புகட்டும் போது நேர்மையாக இருக்காங்க. ஆனால் வேறு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஊர்லேயே இருந்து விவசாயம் பண்ணுவாங்க, இந்த மாட்டுத்தரகு தான் பண்ணல அவங்க. ஏன்னா மாடு விற்கிறதுக்கு இப்போ மாடு இல்லை, இருந்தால் மாட்டுத்தரகும் பண்ணியிருப்பாங்க, வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க, வேறு ஏதாவது சிட்ஃபண்ட் கம்பெனி நடத்துவாங்க, சீட்டு பிடிப்பாங்க. அப்புறம் டியூஷன் சென்டரை வச்சு இந்த டியூஷன் சென்டர்லேயே ஒரு டுட்டோரியல் காலேஜ் மாதிரி ஒரு டெவலப் பண்ணி அதை வேறு ஒரு பேரில் ஆப்ரேட் பண்ணி செய்வாங்க. இந்த மாதிரி இவங்க எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க? நான் படித்த பள்ளிக்கூடத்துலையே நான் படிக்கும்போது 5ஆம் கிளாஸ், ஆனால் 3 வாத்தியார் இருந்தாங்க. ஆனால் அந்த 3 வாத்தியாரும் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் 5 கிளாஸையும் ரொம்ப பிரமாதமாக நடத்தி கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் பல ஸ்கூலில் 10 கிளாஸுக்கு 4 வாத்தியார் தான் இருக்காங்க. எலிமெண்ட்ரி ஸ்கூல் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்காங்க, 1 வாத்தியார் 2 வாத்தியார் தான் இருக்காங்க. இந்த அளவுக்கு கல்வியை சீரழிச்சாச்சு, மருத்துவத்தை சீரழிச்சாச்சு. இப்போ சாலை விபத்து சொன்னீங்கல்ல, அதில் ஒன்று அவன் சரக்கு அடிச்சுட்டு போகிறான், இல்லை கஞ்சா அடிச்சுட்டு போகிறான். இதில் ஒரு சாலை தரம் எப்படி தெரியுமா இருக்குது அப்படின்னு இவங்க மாறு தட்டிப்பாங்க. மத்திய அரசே சாலை தரத்தை மேம்படுத்தினா கூட இவங்க முடிஞ்ச வரைக்கும் அதை எப்படி விக்கிரவாண்டியிலேருந்து இப்போ கும்போணம் போகிற வரைக்கும் ரோடு எப்படி போடாமல் ஒரு கோஆப்ரேஷனே சரியாக இல்லாமல் இழுத்தடித்து எப்படி கொண்டு போகிறாங்களோ, எந்த அளவுக்கு ஒரு சிஸ்டமை சீர்குலைக்கிறதுல முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த சிஸ்டமை சீர்குலைக்கிறதுல திராவிட மாடல் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். அதோட இது வீழ்ச்சி தான் இப்போ அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் க்ரோத்துக்கு எஸ்டிஜிக்கு இவர் சொல்லியிருக்கிறது, அண்ணாமலை குறியிட்டு சொல்லியிருக்கிறது. அதில் குறிப்பாக 2-3 விஷயங்களை சொல்கிறாங்க. ஒன்று பெண்கள், 2வது குழந்தைகள், இந்த சில்ட்ரன் டிராஃபிக்கிங், அப்புறம் அந்த சைல்டு அப்யூஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாமும் அதில் ரொம்ப அதிகமாக நடக்குதுங்கிறத அதில் சொல்கிறாங்க. அதை தாண்டி பட்டியலின மக்கள் இழிவுபடுத்தப்படுவது. நீங்கள் பாருங்கள், ஒரு 300 பேர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹேம்லெட்டு வேங்கை வயல்,
அதில் எவன் தப்பு பண்ணான்னு செஞ்சு இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு எலிவைட்டாக போகக்கூடிய ஜட்ஜு நம்ம ஜஸ்டிஸ் மகாதேவன், அவர் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் பாஸ் பண்ணுற அளவுக்கு நீ 3 மாதத்தில் கண்டுபிடிக்கலன்னா நடக்கிறதே வேற 2 மாதம் அப்படின்னு அல்டிமேட்டம் கொடுக்குற அளவுக்கு. நீங்கள் சொன்னதுனால இன்றைக்கி பேப்பரில் வந்த செய்தி என்னென்னா இன்னும் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க. நாங்கள் ரிப்போர்ட் தயார் பண்ணுறதுக்கு நேரம் ஆகுது, இங்கு இல்லையா இல்லை பேப்பர் இல்லையான்னு தெரில, நாங்கள் ரிப்போர்ட் ரெடி பண்ண. ஒருவேளை அவங்க பேப்பருக்கு மூங்கி மரம் வளர்த்து அந்த மூங்கி கழி பெருசாகி அதுக்கப்புறம் அந்த மூங்கி கழியை அறுத்து கூழ் தயாரித்து பேப்பராக மாற்றுறதுக்கு எவ்வளோ பெரிய ப்ராசஸ். இப்போ தாங்க அந்த ஊரில் மூங்கி கழினே நட்டுருக்காங்க, அது வளர்ந்து பெருசாகில வெட்டி தானே அதுலேருந்து கூழ் தயாரிக்கணும், அதனால் பண்ணிவிடுவாங்க. வேங்கை வயல் மலம் கலந்தது, அதுக்கப்புறம் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் கந்தர்வ கோட்டையில் அதே காலனி மக்களுக்கு சாணியை கலந்தது, திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தது, இப்போ இவரை படுகொலை செஞ்சது ஆம்ஸ்ட்ராங்க. இதில் சேலத்தில் வந்து ஒரு ஒன்றிய செயலாளரே, திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளரே ஜாதியை சொல்லி இழிவுபடுத்தி பேசினது. அப்புறம் ராஜகண்ணப்பன் ஒரு அலுவலகர், ஒரு ஆஃபீஸராக டிஆர்ஓவோ ஆர்டிஓவோ, அவரை ரொம்ப கேவலமாக பேசி அவர் மனமுடைந்து பொதுவெளியிலேயே வந்து புகார் சொன்னது. இந்த மாதிரி ஒரு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இவங்க மேலே தொடர்ந்து வருது. ஆனால் இவங்க என்ன சொல்லிப்பாங்க, நாங்கள் தான் பட்டியல் இனத்தவருக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிஜேபியை விமர்சிப்பாங்க. அதாவது இது வந்து இவங்களுடைய மன வக்கரத்தை தான், இந்த திராவிட மாடலோட மன வக்கரத்தை தான் காமிக்குது. இவங்க நீங்கள் நேர்மையாக இருக்கிறவங்கள திருட்டு பயமாங்க, திருட்டு பயலாக இருக்கிறவங்கள நேர்மையம்பாங்க. நீங்கள் காமராஜரையே இவங்க ஏற்றினவங்க, காமராஜரை வந்து ஏழை பங்காளினின் பங்களா பாரீர், ஆந்திரா வங்கியில் கோடி ரூபா வச்சுருக்காரு அப்படின்னு எளிமையாக வாழ்ந்தவரை ஏற்றுவாங்க. ஆனால் தயாநிதி மாறன் வந்து சாதாரணமாக இருந்த தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் வந்து ஒரு 1 லட்சம் கோடிக்கு அதிபதியானால் அவங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, மார்பில் பூனல் இல்லையே என்ற வயிற்றெரிச்சலில் பேசுகிறாங்க அப்படின்னு. ஆனால் அவர் மகளை வந்து ஒரு பார்ப்பன பெண்ணுக்கு தான் மகளையோ மகனையோ கட்டி கொடுப்பார், சம்மந்தம் வச்சுக்கிறது பார்ப்பன வீட்டில் தான். இந்த மாதிரி சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற இவங்க தான் நாங்கள் வந்து எல்லா நாடுகளுக்கும் போட்டியாக இருக்கோம் அப்படின்னு. அதாவது நல்லா இருந்த ஊரும் நாசமாக, நான் 4 போலீஸும் நாசமாக போன ஊருன்னு ஒரு சினிமா வந்தது பாருங்கள். நல்லா இருந்த தமிழ்நாடும் நாசமாக்கிய திராவிட மாடலும் அப்படின்னா இது இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லை, தவழ்ந்த பாடியார் அதிமுக அந்த ஆட்சி அப்படிலாம் வித்தியாசமே இல்லை. 2 திராவிட கட்சிகளும் எந்த அளவுக்கு சீரழிக்க முடியுமோ அது சட்டத்துறையிலேருந்து, கல்வித்துறையிலேருந்து, மருத்துவத்துறையிலேருந்து, பொது சுகாதாரத்திலேருந்து, சாலை போக்குவரத்துலேருந்து, மனிதர்கள் தரத்தை எல்லாத்தையும் விட இன்னும் அடுத்த கொடுமை நீர்நிலைகள்லாம். நம்ம ஒரு 10-20 வருஷம் முன்னாடி எந்த வாய்க்காலில் வேணால் நம்ம இறங்கி நிம்மதியாக குளத்தில் குளிக்க முடியும். இப்போ போய் நீங்கள் போய் குளத்தில் இறங்கினா அதில் முதல்ல இருக்கான்னு தெரியாது. நான் விளையாட்டுக்கு சொல்ல, எங்கள் பகுதியில் கொள்ளடத்தில் அமைச்சர் ஊர்லேயே மணல்மேடு பக்கத்தில் இதில் கொள்ளடத்தில் இங்கே இத்தனைக்கு விவசாய அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அந்த ஊர்லேயே போர்டு இருக்குது, நான் காமிக்கிறேன், நான் ஃபோட்டோலாம் எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன். இங்கே இறங்கி குளிப்பவர்கள் ஜாக்கிரதையாக குளிக்கவும் முதலை இருக்கிறது. விவசாயத்துறை அமைச்சர் நினைச்சா அந்த முதலையை பிடிச்சி கொண்டு போய் அணைக்கரையில் விடு, இல்லைன்னா சீர்காழியில் அந்த கொள்ளடம் கடலில் கலக்கிற இடத்துல விடுன்னு சொல்ல முடியாதா? இல்லை அது கூச்ச சுபாவ முதலியா இல்லை முரட்டுத்தனமான முதலியா, கூச்ச சுபாவ முதலியா? ஏன்னா இந்த வண்டலூருக்கு வந்து கூச்ச சுபாவ முதலையெல்லாம் முட்டு கொடுத்துதாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க அந்த அமைச்சர் ஊர்லேயே முதல்ல இருந்தால் கண்டுக்க மாட்டாங்க. வாய்க்காலில் சரக்கடிச்சிட்டு பாட்டில் போடும்போது அதை கண்டுக்க மாட்டாங்க. சாக்கடையை கொண்டு வந்து நேராக விடுவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. இந்த சீரழிவுலாம் கடந்த 10-20 ஆண்டுகளில் தான் ஒரு வெறித்தனமாக காமன் மேனை, அந்த நதியை புனிதம்னு நினைச்சவனையே நதியை கேவலப்படுத்தி சாக்கடையை கொண்டு வந்து டைரெக்டாக கலந்து ஒரு சீரழிவை தன்னுடைய வாழ்க்கை முறையாகவே மாற்றி விட்டதுன்னு அலங்கோலம் தான் அண்ணாமலை போட்டு தாக்கியிருக்காரு. சார், இப்போ சென்ற வாரம் உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர், திருநெல்வேலி 2 மேயர்கள் அவங்களாகவே வந்து ராஜினாமா பண்ணாங்க. அந்த 2 மாநகராட்சியை பற்றி நம்ம ஸ்ரீ டிவிலேயே பல முறை பேசியிருக்கிறோம், எவ்வளோ ஊழல் மலிஞ்சிருக்குது. உதயநிதிக்காக திருநெல்வேலி மேயர் வந்து அங்கே இருந்த வெள்ளத்தை மறந்துட்டு அவர் சேலம் மாநாட்டில் போய் வேலை பார்த்தது, அதை கண்டித்து நேரு திரும்ப அவரை துரத்தி விட்டதெல்லாம் நம்ம பல இதை பேசியிருக்கோம் பல முறை. அங்கே வந்து மாநகராட்சியில் நடந்த ஊழல் பற்றி இப்போ ஒரு விஷயம் வந்திருக்கு. என்னென்னா அதுதான் அதில் காமெடி, 55 லட்சம் ரூபாய்க்கு பில்லு வந்திருக்குது. எதுக்குடானா ஃபினாயில் வாங்கினதில்ல அப்படின்னு. லீவில் போன அந்த டாக்டர் சரோஜா, அவங்க தான் சுகாதாரத்துறை அந்த அதிகாரி, மெட்டீரியல் வந்திருக்கிறது 15 லட்சம் ரூபாய்க்கு, 55 லட்சம் ரூபாய்க்கு பில்லு இருக்குது, நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க.
நீனா சைன் பண்ண மாட்டேன், இருக்கட்டும்னு சொல்லி பல ப்ரெஷர்களில் வந்திருக்கு. இருந்தாலும் அவங்க சைன் பண்ணாமல் இருந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆனவர் வந்து கமிஷனராக இருந்த தாக்கரேங்கிறவர் நான் போகிறப்ப சும்மா இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையாக இருந்த இந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதுங்க எனக்கு வழக்கம் போல் எனக்கு கொஞ்சம் கூட அதிர்ச்சி ஏற்படுத்தலை. இது நீங்கள் இந்த பேசும் படம்னு புஷ்பக்னு கமல்ஹாசன் படம் ஒன்று வந்தது. அதில் கமல்ஹாசன் வந்து மார்க்கெட்டில் அவனுக்கு வீடு ஒரே சத்தமாக இருக்கும். அவன் வந்து அவனுக்கு கிடைச்ச ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தினால 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திப்பான். ஆனால் அங்கே போய் படுத்தா அவனுக்கு தூக்கமே வராது. ஏன்னா அவனுக்கு இந்த மார்க்கெட் சத்தம் கேட்டே அவனுக்கு பழகிட்டான். அதனால் என்ன பண்ணுவான், அடுத்த நாள் கருக்கல்ல ஏஞ்சி போய் அந்த இதில் ரெக்கார்ட் பண்ணி டேப் ரெக்கார்டரை வச்சு மார்க்கெட் சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணி, ஏன்னா அந்த படத்தில் ஒரு டைலாக் கூட வராது, ஆனால் குறியீடாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து ரூமில் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி அந்த சத்தத்தை போட்டு இது பண்ணாதான் தூக்கம் வரும். ஏன்னா அந்த சத்தத்திலேயே வாழ்ந்து பழகிறவனுக்கு சத்தம் இல்லைன்னா தூக்கம் வராது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நமக்கு எந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்திருக்குன்னா, முன்னாடிலாம் நம்மளுக்கு இதை கேட்டால் கோபம் வரும். நம்ம வந்து ரௌத்ரம் பழகுன்னு பாரதியோட வார்த்தைகளுக்கு நாமளும் வந்து என்னடா இது இவ்வளோ கேவலமாக போயிடுச்சே ஊருன்னெலாம் இது பண்ணுவோம். இப்போ ஓஹோ அப்படியா, அப்புறம் வேறு ஏதாவது செய்தி வந்திருக்கா? இப்போ வந்து எல்லாருமே இதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கா நம்மளுக்கு வந்து எப்படி செத்தார், வெள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தார அந்த மாதிரி இதை வந்து ஒரு மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு தமாஷா ஆக்கிட்டு வரும். இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு தான் இது சேரும். அந்த தாக்கரேங்கிறவர் ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டு விட்டார். அவர் வந்து அந்த ஐஏஎஸ் ஷஃபலிங்கில் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டதுக்கப்புறம் நீயா ஊழலுக்கு ஒத்துழைக்கல, நீயா சட்டம் பேசுகிற. அதில் கொடுமை என்னென்னா, இந்த 65 லட்சம் ரூபாய்க்கு இந்த டெட்டாலா ஃபினாயில் வாங்கணுங்கிறது டிசம்பர் மாதம் வெள்ளம் வந்த போது, டிசம்பர் வெள்ளம் வந்த போது 65 லட்சம் ரூபாய்க்கு ஃபினாயில் வாங்கணும்னு பிளானை போட்ட உடனே இந்த 2 நாளில் வெள்ளம் வடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுறாங்க. இந்த ஜனவரி பிப்ரவரியில் இந்த சரோஜா வந்து லீவில் போகிறாங்க. லீவில் போயிட்டு மார்ச் மாதம் வந்து திரும்பியும் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணும்போது அந்த இன்னொரு அம்மா இவங்க பொறுப்பு வச்சவங்க தான் 14 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் போட்டு ஃபினாயில் வாங்குறாங்க. இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, சரோஜா தன்னுடைய அப்ஜெக்ஷனை தெரிவிக்கிறாங்க. நீ 14 லட்சம் ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு நீ 55 லட்சம் ரூபாய்க்கு செக்கில் சைன் போடுங்கிற, இது முடியாது அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ண உடனே இது தாக்கரேட்ட போய் அந்த அம்மா தெரிவிக்கிறாங்க. எவ்வளவு நேர்மையான ஆள் பாருங்கள் தாக்கரே. அதனால் மார்ச் மாதம் ஜாயின் பண்ண இவங்களை இப்போ வந்து இவர் 2 நாள் முன்னாடி இவர் டிரான்ஸ்ஃபர் ஆக்கப்படுறாரு. அதனால் இவர் தான் கெட்டதும் இல்லாமல் சந்திர புஷ்கரனையும் சேர்த்து கெட்டாலாங்கிற கதையா இவர் வந்து நான் மட்டும் டிரான்ஸ்ஃபரில் போவேனா, நீ இந்த ஊழலுக்கு ஒத்துழைக்க மாட்டியா, ஆளுங்கட்சிக்கு நான் கப்பம் கட்ட வேணாமா, உங்கள் அப்பா வீட்டுக்கு ஆசையா, அப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் அவருக்குள்ளே இறங்கியிருப்பார்னு நினைக்கிறேன், உங்கள் அப்பா வீட்டுக்கு ஆசையா நீ இது பண்ணுற, உன்னையே நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர் ஆனவர். இதில் வந்து எனக்கு இந்த தர்மரை திரௌபதி கேள்வி கேட்டது தான் ஞாபகத்துக்கு வருது. நீ சூதாடி அதுக்கப்புறம் என்ன பணையம் வச்சியா, இல்லை என்ன பணையம் வச்சதுக்கப்புறம் நீ தானியா, நீ தோத்துட்டேன்னா உனக்கு என்ன இது வைக்க அதிகாரமே கிடையாதுங்கிற மாதிரி நீயே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்ட. டிரான்ஸ்ஃபர் ஆனால் நீ எப்படி எனக்கு டிரான்ஸ்ஃபர் போட முடியும் அப்படின்னா அந்த அம்மா இதை வந்து மேல் மட்டத்தில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நியாயமாக இதை வந்து பொதுவெளியிலையும் அந்த அம்மா வெளியில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாவை வாழ்த்துவோம், வரவேற்போம். இந்த மாதிரி அதிகாரிகள் தான் மேலே வரணும். ஆனால் இந்த தகவல் ஏன் எனக்கு வந்து நான் இந்த பேச்சும் படத்தோடு ஒப்பிட்டு சொன்னேன்னு வச்சுங்க, பூச்சி மருந்து ஊழல். நான் வந்து பள்ளியோடம் இதில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிற காலத்தில் பூச்சி அதிகமாகிடுச்சுன்ட்டு ஹெலிகாப்டர் வழியாக எல்லாருக்கும் வயலுக்கு மருந்து அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் பூச்சி மருந்துக்கு இவங்க ஒரு கணக்கு எழுதினாங்க. அது வந்து தோண்ட காப்பணம், துக்க முக்காப்பணம். எனக்கு இந்த ஆடு காப்பணம் பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு, அது வேண்டாம். தோண்ட காப்பணம் துக்க முக்காப்பணங்கிற கதையா இவங்க என்ன பண்ணிட்டாரு, இவர் வந்து ஒரு 100 ஏக்கர் 1000 ஏக்கருக்கு அனுப்பிச்சிட்டு லட்சக்கணக்கான ஏக்கருக்கு மருந்து அடித்ததாக கணக்கு எழுதினாங்க. அதே மாதிரி நம்ம மஸ்டர் ரோல் ஊழல், அதனாலேயே சென்னை மாநகராட்சி 72 கலைக்கப்பட்டு அப்புறம் 24 வருஷம் எலெக்ஷனே இல்லாமல் திரும்பி 96 தான் 24 வருஷம் இவங்க திமுக பண்ண ஊழலுக்கு தண்டனையாக மக்களுக்கு உள்ளாட்சி பிரதிநிதியே இல்லாமல் நடந்தது. இந்த மாதிரி இவங்க தொடர்ந்து செய்கிறதுனால எனக்கு அந்த மார்க்கெட்டில் கமலஹாசன் எப்படி அந்த சத்தத்துக்கு பழகிட்டானோ, இந்த திமுகவோட ஊழல் எனக்கு கொஞ்சம் கூட அதிர்ச்சியோ ஆத்திரத்தையோ கோவத்தையோ
எனக்கு வந்து அவங்க மேலே ஒரு வெறுப்பையோ கலப்பாமல் இவங்க இப்படி தான், அவன் இயல்பாக தானே இருக்கான். அவன் அப்படி இல்லைனாலும் நம்ம அவங்க மேலே வருத்தப்படணும். புள்ளிமான்களின் உடலில் உள்ள புள்ளியை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ அறிவீனத்தனமோ, திமுக செய்கிற ஊழலை நான் வந்து நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. குறைஞ்சபட்சம் இளஞ்சிங்கம் அண்ணாமலை பல இடங்களில் சாட்டையை சுழற்ற காரணத்தினால கொஞ்சம் தயங்குறாங்க. இன்னும் பல அண்ணாமலைகள் வந்தால் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு மூக்கணாங்கயிறு போட முடியும்னு நினைக்கிறேன். அதுவும் அடக்க முடியும்னு நான் சொல்லலை, மூக்கணாங்கயிறு போடலான்னு நினைக்கிறேன். சார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆரம்ப கல்வி காமராஜர், உயர்கல்வி கருணாநிதி, இப்போ டெக்னிக்கல் எஜுகேஷன், இந்த இதிலெல்லாம் ரிசர்ச் ஆய்வு இதெல்லாம் வந்து ஸ்டாலின் இதில் நடக்குது அப்படின்னு திராவிட மாடல் பேசிக்குது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்களில் நிதி இல்லை அப்படிங்கிறதுனால இன்னும் அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு 2-3 மாதம் சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு கூட இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஆரம்ப கல்வி காமராஜர், பட்டப்படிப்பு என்ன சொன்னீங்க? கருணாநிதி. நோ, அப்படி சொல்லக்கூடாது. நம்ம முன்னாள் மேயர், தற்பொழுதைய ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியத்துலேருந்து எல்லாரும் உங்களை கடிச்சு வச்சுருவாங்க, ஜாகிரதையாக பேசுங்க. கலைஞர் அப்படி தான் நீங்கள் அவங்களுக்காக சொல்லணும். அவங்க தான் வந்து கருத்துரிமை, இந்த நீங்கள் வந்து மாற்று கருத்து சொல்கிறதுக்கும் உங்கள் பக்கம் நாங்கள் நிற்போம் அப்படின்னு உருட்டுற திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் கருணாநிதின்னு சொல்லி பாருங்கள், எப்படி கடிச்சு வைப்பாங்க, எப்படி பிராண்டுவாங்கங்கிறதுக்கு. அது அவர் பேர் இல்லையா? தட்சிணாமூர்த்தின்னு தான் நம்ம சொல்லணும் ஆக்சுவலாக. சரி, பேரை மாற்றிக்கிட்டாரு. இப்போ எப்படி செல்வ பெருந்தகை? எனக்கு கூட அதனால தான் இனிமேல் நீங்கள் வந்து கருணாநிதி செல்வ பெருந்தகைன்னு சொல்லும்போது இனிமேல் எல்லாரும் என்ன கண்ணிமிக்க ஜெயராமர் அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன், என்ன கேடு உங்களுக்கு? அவங்களெல்லாமே அப்படி சொல்லும்போது நான் ஊர் பணத்தை திருடலை, நான் எந்த லஞ்ச ஊழல் வழக்கிலையும் இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மாட்டலை. அப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் என்ன என்னமே வந்து கண்ணிமிக்க ஜெயராமர்னு சொல்லாமே. அதனால் இவங்க வந்து ஒரு ஃபேசிச மனோப்பான்மை இவங்களுக்கு. நீங்கள் அதனால தான் சொன்னேன், இனிமேல் கலைஞர்னு திமுக காரங்களுக்கு நேராக சொல்லி பழகுங்க. பட்ட மேற்படிப்புக்கு, ஆராய்ச்சி படிப்புக்கு மு.க. ஸ்டாலின். அது வந்து இந்த பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யையே வாழ்க்கை முறையாக கொண்டு வந்தது திராவிட மாடல். இதுக்கு நான் ஒரு 2-3 உதாரணம் சொல்கிறேன். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் யார் அப்படின்னு, அதாவது அவங்க வந்து அப்படி ராமசாமியை ஈவேராவை அப்படி பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களாம். யுனெஸ்கோ விருது, அந்த யுனெஸ்கோ விருது நானே அடுத்தது சொல்லலான்ட்டு இருந்தேன். ஏன் எனக்கு என்ன இதுன்னா, ஏன் இவரை வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு நிறுத்திட்டாங்கன்னு தெரியல. இவர் தான் ஐன்ஸ்டீனுக்கே விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுத்தார், இவர் தான் பெர்னாட் ஷாக்கே தத்துவத்தை போதித்தார், இவர் தான் சாணக்கியனுக்கு சாஸ்திரங்களையே, தர்ம சாஸ்திரங்களையும் யுத்த சாஸ்திரங்களையும் இவர் தான் சாணக்கியனுக்கு, இவர் தான் ராமசாமி தான் போதித்தார். இப்படிலாம் சொல்லி இவங்களுக்கு ஒரு சுயன்மை அடைஞ்சிக்கலாம்ல. ஏன் அதை வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு அதோட நிறுத்துவானே? ஏன் அவரை வந்து யுனெஸ்கோ அவார்டோட, அது ஒரு அசிங்கம். அந்த யுனெஸ்கோ கிளப்புன்னு உணவகத்தை வச்சு நான் கூட உங்களுக்கு கொடுக்கலாம், உங்களுக்கு என்ன யுனெஸ்கோ அவார்டு, நான் யுனெஸ்கோ தங்க செயினே உங்களுக்கு போடுறேன் நான். அந்த அளவுக்கு இவங்க புழுகி அவமானப்படுறது தான் மிச்சம். இதில் வந்து இப்போ இதில் உருட்டு பாருங்கள், எல்லாத்தையும் சிதைக்க வேண்டியது, நல்லா இருக்கிற சிஸ்டமை கொலாப்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சூப்பராக வச்சுருக்கோன்னு சொல்ல வேண்டியது. ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவருடைய கேஸை பற்றியும் அவருடைய மனைவியோட திரும்பியும் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுங்கிற பதட்டத்தில் அவருக்கு வந்து அவரை பற்றியே சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. பாருங்கள், கர்மாங்கிறது எவ்வளோ ஒரு கொடூரமாக தாக்குது பாருங்கள். போயா அப்படின்னு கவர்னரை பார்த்து சொல்லுவார். கவர்னர் ரஜினிகாந்தை விட ஸ்டைலிஷாக ஏஞ்சி வெளில வரதை பார்த்துருப்பீங்க. ஆனால் அதனால் கவர்னர் வந்து தனக்கு ஒரு அவமானம்னோ தான் சிறுமைப்படுத்தப்பட்டதாகவோ அவர் நினைக்கல. அவர் இன்னி வரைக்கும் இயல்பாக இருக்கார். அவர் பொன்முடியா ஆர்எஸ் பாரதி சொல்கிற மாதிரி நினச்சிட்டு கலந்து போயிட்டார். அவர் பொடா பிச்சைக்கார பயிலைங்கிற மாதிரி. இல்லை, கண்ட அவர் சொன்னார்ல, அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதாகிடுச்சு. ஆனால் இந்த அமைச்சருக்கு அந்த தன்னுடைய மந்திரி சபையில் என்னென்னலாம் செய்யணுங்கிறத பற்றி கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லாமல் இதை ஒரு அட்வான்டேஜாக அந்த செக்ரட்டரியும் எடுத்துக்கிறாருன்னு ஒரு பேச்சு இருக்குது. ஒரு சாரர் என்ன சொல்கிறாங்க, ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியாக இப்போ இருக்கக்கூடியவர், நான் பேரை சொல்ல விரும்பலை, அவர் வந்து நீங்கள் அவர்கிட்ட போய் ப்ராப்பராக ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா தெளிவாக செய்கிறாருன்னு ஒரு சாரர் சொல்கிறாங்க. இன்னொரு சாரர் இந்த அமைச்சரோட இயலாமையை அவர் பயன்படுத்திக்கிறாருன்னு சொல்கிறாங்க. மொத்தம் எதாக இருந்தாலும் ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைமை இல்லாத ஒரு வெற்றிடமாக தான் இப்போ இந்த ஹையர் எஜுகேஷன் இருக்குது. அதோட விளைவு எங்கே வருது அப்படின்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில்
உங்களுக்கு வைஸ் சான்சலர் கிடையாது. அங்கே உள்ளுக்குள்ளே அந்த ஸ்டாஃபுக்கிட்டேயும் ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் எங்கே நிறையா இடங்களில் ஸ்டாஃபும் ஒரு சில இடங்களில் எக்ஸஸ் ஸ்டாஃபு, வேறு சில இடங்களில் அதுக்கு ஏற்ற ஆளும் இல்லை. இந்த மாதிரி ஒரு அலங்கோலம். வேலூர் திருவள்ளூர் பல்கலைக்கழகம் அங்கே போனீங்கன்னா அதில் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் இதை வந்து மே மாதம் துக்ளக்கில் காயத்ரி அப்படின்னு சொல்லி பிஜேபியில் இருக்காங்களே அந்த அம்மா டாக்டர் காயத்ரி கல்வியாளர், அவங்க என்ன எழுதியிருக்காங்க, ஒரு 2 பக்கத்துக்கு கட்டுரை வந்திருக்கு. அதை படித்தாலே அந்த 2 பக்க கட்டுரையை படிக்கும்போதே நம்மளுக்கு அவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது. அவங்க அதில் குறிப்பிடுறாங்க, வேலூரில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 2023 3rd செமஸ்டர் எக்ஸாம் நடந்திருக்கு. சரி, அது நடக்கிறது தானே, அதில் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு பார்க்குறவங்க நினைக்கலாம். ஆனால் அதுக்கு கொஸ்டின் பேப்பர் 2021 நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை அப்படியே திரும்பி ரீப்ரிண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் மயக்கம் வராத குறைவு. சரி, இது இந்த மாதிரி தான் திருட்டுத்தனத்தை பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்டை ஏமாத்துறாங்க, கல்வியாளர்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாமையும் இன்ஸ்டால்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்த இதில் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில். நெல்லை மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அங்கேயும் அலங்கோலம். அதே மாதிரி திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகம், எல்லா இடங்கள்லையும் சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட வக்கு இல்லாமல் இதில் என்ன ஆகுது, நான் சொல்கிறது கடுமையான வார்த்தைன்னு நீங்கள் நினைக்கலாம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாத சம்பளம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஒரு மாதம் எந்த சம்பளமும் வராது, அதுக்கப்புறம் அந்த 1 மாத சம்பளத்தை கொடுக்கறது. இந்த மாதிரியே அவங்க கிட்டத்தட்ட அந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தருக்கும் வேந்தருக்கும் ஒரு கோஆர்டினேஷனே இல்லாத அளவுக்கு பிரச்சனையை உருவாக்கியிருக்கிறது திராவிட மாடல். அதே மாதிரி பல்கலைக்கழகங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியும் ஒழுங்காக கொடுக்காம இந்த ஸ்டாலின் தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு பல்கலைக்கழகங்களையும் வஞ்சித்து அதை கிட்டத்தட்ட நிலைக்குலைய வச்சுட்டாங்க. அந்த 2 பக்க ஆர்டிக்கிளை படித்தா இப்போ இன்றைக்கி அதோட எஃபெக்ட் தெரியாது. நம்ம அந்த 2 பக்கத்து ஆர்டிக்கிள் அந்த டாக்டர் காயத்ரி கல்வியாளர் அவங்க எழுதினதை படித்தா இன்னும் 5 வருஷம் கழித்து இதில் படித்து வெளியில் வர மாணவர்களோட தரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த இந்தியன் 2ல் அந்த அப்பண்டிசிட்டிஸுக்கு முதுகில் ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு யூடியூப் பார்த்து தேடுற கதையாக இருக்கும். அந்த கதையாக தான் இவங்க இந்த மாணவர்கள் வெளியில் வரும்போது, ஏன்னா பெரும்பாலான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இவங்களுக்கு கோஆர்டினேஷனும் கிடையாது. இன்ஜினியரிங் காலேஜ் அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயத்தில் எந்த விதமான கவனமும் கிடையாது. சமீபத்தில் ஒரு செய்தித்தாளில் அந்த செய்தி என்னென்னா, காமராஜர் யூனிவர்சிட்டியில் 2-3 ஸ்ட்ரீமே எடுத்துட்டாங்க. அதாவது பட்டப்படிப்பு இல்லை, 3-4 கோர்ஸஸே எடுத்து ஏன்டா எடுத்தீங்கன்னா அவங்க அங்கே ஸ்டாஃப் வேணும், அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அதனால அதை சொல்லாமல் வேறு காரணங்களை சொல்லி தென்னை மரத்தில் இந்த பசுமாட்டை கட்டலாம் அப்படின்னு கதையை இதை பேசாமல் இதை சேரலாமே அப்படின்னு அவங்க வந்து அந்த மாதிரி கொண்டு போய் முடித்து இந்த கல்வி நீங்கள் பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேஷனையும் கொலாப்ஸ் பண்ணி தான் அண்ணாமலை ஒரு ட்விட்டரில் போட்டது பார்த்தோம். இப்போ அடுத்தது அடிப்படையாக இருக்கக்கூடிய கல்வி. ஆனால் இதுக்கு என்ன புருடா பாருங்கள், கருணாநிதியே பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஸ்டாலின் இப்போ கொண்டு வந்து விட்டார். ஹெச் ராஜா சொன்ன போது ஸ்டாலின் இஸ் மோர் தேன் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதிங்கும் போது இந்த சுபவி மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்களா இவர் தான் நமக்கு கிடைச்ச. அப்போவே எனக்கு அந்த ஒரு டவுட் வந்தது, சுபவி ஒரு ஆளை பாராட்டுறார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நல்ல மனிதர்களாகவோ நல்ல சிந்தனை உள்ளதாகவோ நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராகவோ இருக்க முடியாது. அதனால் இப்போ ஸ்டாலின் பாருங்கள், கருணாநிதி இருந்ததே பரவாயில்லைங்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்காருன்னா ஒரு கொடூரம். இது வந்து தமிழ்நாட்டை வந்து இன்னொரு 4-5 வருஷம் கழித்து எந்த நிலைமையில் வச்சிருக்க போகுது. இதுக்கு உடனே கல்வியில் சிறந்து விளங்குது தமிழ்நாடு, இதில் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் தான் எல்லாம் சிறப்பாக இருக்குது இப்படின்லாம் ஃபூல்ஸ் பேரடைஸ்லேருந்து தங்களை தாங்களே பாராட்டிக்கிறவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். இதுவரை நாம் கேட்ட கேள்விகளுக்கு சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க, மிக்க நன்றி. இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.